இந்த அரசாங்கத்திற்கு பொருளாதாரத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்று தெரியவில்லை. பொருளாதார நிர்வாகம் மிகவும் பலவீனமான நிலையில் உள்ளது என சர்வஜன அதிகாரம் கட்சியின் தவிசாளர் ரொஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருடமும் 6 மாதங்களும் கடந்துள்ள நிலையில் இந்த அரசாங்கத்தின் மக்கள் ஆதரவு எந்த நிலையில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். வெறுமனே பேச்சு நாள் மட்டும் இந்த நாட்டை நடத்த முடியாது என்று இந்த அரசாங்கம் தோல்வி அடைந்ததன் வெளிப்பாடாகவே நாம் காண்கிறோம். மேடைகளில் பேசிய பேச்சுகளில் அவர்கள் வெளியிட்ட அறிக்கைகளில் பிணைக்கப்பட்ட எதையுமே நிறைவேற்ற முடியாமல் போயுள்ளது. மே மாதத்தை விட ஜூன் ஜூலை மாதத்தில் பணவீக்கம் அதிகரித்துள்ளது. மக்களுக்கு பொருட்களை கொள்முதல் செய்யும் திறன், நுகர்வுக்கான வாய்ப்பு தொடர்ந்து தடுக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக கடுமையான சவாலை எதிர்கொண்டுள்ளார்கள். நாம் நடுத்தர உயர் வருவாய் நாடு என்று அரசாங்கம் பெருமை பேசுகிறது. ஆனால் நடுத்தர உயர் வருவாய் நாடாக மாறுவதாயின் ஒவ்வொரு மக்களும் பொருளாதார செழிப்புடன் இருக்க வேண்டும். இந்த அரசாங்கத்திற்கு பொருளாதாரத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்று தெரியவில்லை. பொருளாதார நிர்வாகம் மிகவும் பலவீனமான நிலையில் உள்ளது. எந்த ஒரு உற்பத்தி பொருளுக்கும் முறையான விலை இல்லை. விவசாயத்துறை மிகவும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. சட்டத்தின் ஆட்சி தொடர்பாக பெரியதொரு பிரச்சினை உள்ளது. கடந்த காலத்தில் தவறு செய்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இந்த அரசாங்கத்தில் தவறு செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஒரே மாதிரிதான் சட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? இந்த 1.5 ஆண்டுகளில் வெவ்வேறு இடங்களில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடக்கின்றன. கடந்த காலத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபையால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை வரம்புக்குட்பட்ட டெண்டர் கோரல் மூலம் அவர்களின் நெருங்கிய வியாபாரிகளுக்கு வழங்க முயற்சித்தனர். அது மட்டுமின்றி நிலக்கரி ஊழல் மற்றும் முறைகேடுகள். நாம் எதிர்பார்ப்பது நாட்டின் நீதித்துறை அமைப்பு சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதே. நீதித்துறை அமைப்பு என்று கூறும்போது நீதிமன்றம், சட்டமா அதிபர் திணைக்களம், போலீஸ் மற்றும் அது சார்ந்த அனைத்து நிறுவனங்களும் நீதிக்காக நிற்க வேண்டிய அமைப்புகளாகும். இன்று சிலர் கூறுகிறார்கள், நாம் பேசினால், வீதியில் இறங்கினால் ஏதேனும் ஒரு பிரச்சனையை சுமத்தி நம்மை சிறையில் அடைத்து விடுவார்களோ என்று. அந்த அளவிற்கு நீதி மற்றும் நியாயம் குறித்து மக்களிடையே சந்தேகம் எழுந்துள்ளது. இது ஒரு நாட்டிற்கு நல்லதொரு அறிகுறி அல்ல. இந்த அரசாங்கம் தொடர்ந்து பலவீனமடைந்து வரும்போது எதிர்த்து பேசும் மக்கள், விவசாயிகள் அல்லது வீதியில் இறங்கி போராடுபவர்கள் மீது தாக்குதல்களுக்கு மேல் தாக்குதல்களை நடத்தி அடக்குமுறையை பயன்படுத்தி செயல்படும் நிலை உருவாகியுள்ளது. இது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விடயம். මැරබලය යොදවලා කටයුතු කිරීමේ තත්ත්වයකට අද පත් වෙලා තියෙනවා. මේක බොහොම කනගාටුදායකයි කියන එකත් විශේෂයෙන් මම මේ වෙලාවේදී කියනවා.